Assalamu alaikum friends, welcome to Afsheen recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கக்கூடிய கேசரி தான் பார்க்க போறோம். நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு எவ்வளோ சூப்பரா நம்ம கேசரி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலா செய்கிற கேசரியை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். கேசரி செய்கிறதுக்கு கொஞ்சம் பாதாமை சீவி வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் செரி ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பேரிச்சி பழமும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நான் ஒரு கிளாஸ்க்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ ரவையை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கும் போது நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம வேறு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 1.5 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1.5 கிளாஸ் பால், 1.5 கிளாஸ் தண்ணி, மொத்தமாக 3 கிளாஸ் நம்ம சேர்த்துருக்கோம். 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் சேர்த்தா சரியாக இருக்கும். பால் கொதிச்ச உடனே நம்ம சீவி வச்சிருக்க பாதாமை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த ரவையுமே அதில் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும் போது ஒரு கையில் ரவையை சேர்த்துக்கிட்டே ஒரு கையில் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். அடுப்பை சிம்லே வச்சிருங்க. கொஞ்ச நேரத்தில் பால் குறைஞ்சி ட்ரை ஆகிடும். நம்ம வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடியை சேர்க்க போகிறோம். இது அப்படியே கொஞ்ச டைம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க, இன்னும் ட்ரை ஆகி வந்திருக்கு. இது கூட 3 ஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துக்கிறேன். கேசரிக்கு கலர் சேர்த்தா தானே சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு கலரை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இப்போது அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம இதில் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நம்ம இந்த செரியும் டேட்ஸும் சேர்க்க போகிறோம். அதனால இந்த 1 கிளாஸ் சர்க்கரை சரியாக இருக்கும். சர்க்கரைலாம் இலகி நம்மளோட கேசரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எப்போவுமே ரவை பாதி வெந்ததுக்கு அப்புறம்தான் சுகர் சேர்க்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க செரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழமும் செரியும் நம்மளோட கேசரிக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நம்மளோட கேசரி பாருங்க, சாப்பிடணும் மாதிரி ஆசையாக இருக்குல்ல. இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நிறைய சேர்த்தா தான் கேசரி சாப்பிட நல்லா இருக்கும். நெய் சூடான உடனே நம்ம முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு முதல்ல செவக்கணும். அப்புறமா நம்ம கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம்.
கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்தாச்சு. கிஸ்மிஸ் பழம் நல்லா புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி வரும். நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா ஃப்ரை ஆக்கிட்டு இருக்கு. இது அப்படியே எடுத்து நம்ம கேசரியில் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்மைலிஸ்லாம் சாப்பிட ரெடியாக இருக்கு. நம்மளோட கேசரி சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ பாருங்க, நான் கேசரியை கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். எப்படி ஒட்டாம அழகா வந்திருக்கு பாருங்க. நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்கும். அதோட நம்ம பாலும் சேர்த்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே ஸ்பூனில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த கேசரியை பார்க்கும்போது சாப்பிடணும் மாதிரி இருந்தால் உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.